வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பிரதமர் மோடிக்கும் சரி, பாரதிய ஜனதா கட்சிக்கும் சரி, இலவசங்கள் கொடுக்கறதுல உடன்பாடு கிடையாது. அவங்க பல முறை இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கூட வந்துட்டு பல இடங்களில் அவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறாங்க. குறிப்பாக வந்துட்டு கர்நாடக மாநில தேர்தலெல்லாம் நம்ம கவனித்தோம் அப்படின்னா, கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சி பலவிதமான இலவச அறிவிப்புகளை வந்துட்டு அள்ளி வீசினாங்க. பாஜக பெரிய அளவில் இலவசங்களை அவங்க அறிவிக்கலை. ஸோ அதனால் கூட வந்துட்டு அங்கே காங்கிரஸ் தனிப்பெரும் மெஜாரிட்டியோடு ஜெயிச்சாங்க. அதற்கப்புறமா அவங்க இலவசம் கொடுக்க முடியாமல் திண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க முடிகிறது. ஸோ இப்படியாக வந்துட்டு தேசம் முழுவதும் பல மாநிலங்களையும் இலவச அறிவிப்புகளை வழங்குறதும், ஸோ அதற்கு பாஜக எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறதும், ஒரு கட்டத்துக்கு மேலே இலவசங்கள் கொடுக்குறவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதே நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்படி தான் வந்துட்டு அடுத்ததான் 3 மாநில தேர்தல் காத்துட்ருக்குது. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஹரியானா, இந்த 3 மாநிலத்துக்கான தேர்தல் அக்டோபர் நவம்பரில் நடைபெறவிருக்கிறது. ஏற்கனவே மகாராஷ்டிரா மாநிலத்தில் அரசியல் சிக்கல் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தேர்தலுக்கு முன்னாடியே, லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்துட்டு அங்கங்கே பிரிஞ்சு போய் யாரோட கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்றதே தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய இடியாப்ப சிக்கலில் மகாராஷ்டிரா அரசியல் இருக்குது. போன சட்டமன்ற தேர்தலில் சிவசேனா அண்ட் பிஜேபி இவங்க 2 பேரும் சேர்ந்து அலையன்ஸில் இருந்து தேர்தலை சந்தித்தாங்க. இந்த பக்கத்தில் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் இவர்கள் வந்துட்டு அலையன்ஸில் நின்று தேர்தலை சந்தித்தாங்க. சிவசேனா அண்ட் பிஜேபி இவர்களினுடைய அலையன்ஸ் வந்துட்டு ஜெயிச்சது. அதற்கப்புறம் முதல்வர் பதவியை யார் பங்கிட்டுக்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சனையில் சிவசேனா பிஜேபியை கழட்டி விட்டுட்டு தேசியவாத காங்கிரஸோடு சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சிவசேனாவில் இருந்த ஏக்நாத் ஷிண்டே அவரை பிஜேபி தன் பக்கம் இழுத்துட்டு வந்து இவர்கள் ஆட்சி அமைச்சிட்டாங்க. அடுத்தது கொஞ்ச நாள் கழித்து தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அவருடைய அண்ணன் பையன் அஜித் பவாரை அவரையும் வந்துட்டு தனியாக பிரிச்சுட்டு வந்து பிஜேபி தன்னுடைய அலையன்ஸோடு சேர்த்துக்கிட்டாங்க. தனியாக தான் பிரிச்சுட்டு வந்தாங்க. ஸோ ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா ஒரு பக்கம் இருக்குது, உத்தவ் தாக்கரே சிவசேனா ஒரு பக்கம் இருக்குது, அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்குது, சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் இன்னொரு பக்கம் இருக்குது. ஸோ இப்படியாக வந்துட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் லோக்சபா தேர்தலில் பிஜேபிக்கு பெரிய அளவில் சிக்கலையும் சீட்டையும் கொடுக்காத மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் அண்ட் மகாராஷ்டிரா, அந்த 2 மாநிலங்கள் முக்கியமானது. அதற்கு எல்லாரும் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு சிவசேனாவையும் தேசியவாத காங்கிரஸையும் உடைச்சிட்டு வந்து பிஜேபியோட சேர்த்ததை மக்கள் ரசிக்கலை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அக்டோபர் நவம்பரில் அங்கே தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இந்த நேரத்தில் மகாராஷ்டிராவில் ஏற்கனவே பல சிக்கல்கள் இருக்குது. அதை குறித்து ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள் கூட வந்துட்டு பல கருத்துக்களையும் சொல்லியிருந்தாங்க. இதற்கும் ஆரம்பத்தில் சொன்ன ஃப்ரீ பீஸுக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் யோசிப்பீங்க. எஸ், சமீபத்தில் மகாராஷ்டிராவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது. அதில் பல இலவசங்களே அள்ளி வீசி இருக்கிறாங்க. 21 வயதுலேருந்து 60 வயசு இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதத்திற்கு 1500 ரூபாய் வந்துட்டு நாங்கள் பணம் தரோம் அப்படின்னும், விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரம் தரோம் அப்படின்னும், படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு அவர்களுக்கான கல்வி செலவை அரசாங்கமே ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான இலவசங்களை ஆட்சியில் இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா, அஜித் பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் அண்ட் பிஜேபி இந்த கூட்டணி அள்ளி வீசி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஒரு கட்டம் வரைக்கும் இலவசங்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம், இலவசங்கள் எங்களுடைய கொள்கை கிடையாது, இலவசங்கள் நாட்டை சீரழிச்சிடும்னு சொல்லிட்டு இருந்த பாஜகவும் பிரதமர் மோடியும் வேறு வழி இல்லாமல் மகாராஷ்டிராவில் இலவசங்களை வாரி வழங்கி இலவசங்கள் பக்கம் நகர்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்குது. ஏற்கனவே சிவசேனாவையும் தேசியவாத காங்கிரஸையும் உடைத்ததை ரசிக்காத மகாராஷ்டிரா மக்கள் இலவசங்களை ரசித்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவர்களுக்கு ஓட்டு போட்டு மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வராங்களா, இல்லை இலவசங்களே வேணான்னு சொல்லிட்டு இருந்தவங்க இலவசம் பக்கம் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டாண்டையும் ரசிக்காமல் அவர்களுக்கு எதிராக வாக்கு செலுத்தி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை ஆட்சிக்கு கொண்டு வராங்களா அப்படின்றத நம்ம இன்னும் 2-3 மாதத்தில் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.